இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் 16/5/2026 மே மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி அதிகாலை 3:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமாவாசை வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை 5:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. மாலை 5:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு, அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:34 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலையில உங்களுடைய செயல்திறனை நிரூபித்தும் காட்டுவீங்க. மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. சில வேலைகளை முன்கூட்டியே முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல தடங்களாக இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும், சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை இன்று நன்றாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க, சுதந்திரமாகவும் உணர்வீங்க. இன்று பண வரவு செலவு கணக்குகள்ல முன்னேற்றமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நேர்காணல்களுக்கான அழைப்புகளும் வந்து சேரலாம். எதிர்ப்புகளை கடந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த அலைச்சல்களும் சரியாகும். வேலை இடங்கள்ல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தடைகளும் நீங்கும். போராட்டங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான கையிருப்பை பத்திரப்படுத்தியும் கொள்வீங்க. இன்று குறை கூறுகின்ற உறவினர்கள் ஒதுங்கியும் சென்று விடுவாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. தடுமாற்றங்களும் நீங்கும். பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று சில ஆதரவான பேச்சுக்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சுமைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஏதாவது முக்கியமான முதலீடுகளுக்காக பணத்தை புரட்ட வேண்டியதும் இருக்கும். இளைய சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். இதனால் ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இது தொடர்பான விவாதங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பதவி உயர்வு மற்றும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. கடன் தொடர்பான சில பிரச்சனைகளும் குறையும். பயணங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல உங்களுக்கான முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க.
அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மதிப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. செயல்கள்ல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கிறாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. சமயோஜித புத்தியுடனும் பணியாற்றவும் செய்வீங்க. பணிகள் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்று வேலைகளை எல்லாமே சமாளித்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவுல சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்குங்க. இதனை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையுடனான புரிந்துணர்வுகள் பாதிக்கப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அதீத சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த குழந்தை பாக்கியங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு தொழில முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். பதவி உயர்வுகளும் இருக்கும். சம்பளம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை கலைந்து சென்று விடுவீங்க. தொழிலுக்கான முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். இன்று வழியில சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். அலுவலகத்துல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிந்தனை திறனும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. பணியிடத்துல தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று பணவரவும் இருக்கும். அதற்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிரிந்து சென்ற நண்பர்களும் இப்பொழுது தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் உறவுல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கும். வெளி நண்பர்களுடைய தலையீட்டினை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதில் எண்ணிய வேலைகளை இப்பொழுது சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நுட்பமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. பங்குதாரர்களுடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீங்க. உத்தியோக பணிகள்ல அமைதியான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். இன்று விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். செழிப்பாகவும் உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வளர்ச்சி குறித்து உங்களுடைய முயற்சிகள் முன்னேறவும் செய்வீங்க.
உங்களுடைய சுய வளர்ச்சி பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சக பணியாளர்களுடனான உறவுல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். திருமண உறவுல இன்று மனதுல நம்பிக்கையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இந்த சகஜமான அணுகுமுறையின் காரணமாக இருவருக்கும் இடையில அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். நிதிநிலையை பாதுகாப்பதற்காக முறையான நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. புதியதாக சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்களை எல்லாமே நீங்க கலைந்து விடவும் செய்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் மாறும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மந்தத்தன்மையும் நீங்கும். சகோதரர்களிடத்துல இருந்து பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். தொழில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. தொழில்நுட்ப துறையில வெற்றியும் உண்டாகும். ரியல் எஸ்டேட்ல வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம். வங்கி இருப்பும் அதிகரிக்கும். தொழில நீங்க எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு அதிகாரிகள் இடத்துல இருந்து கவனமாக பேசுவதும் நல்லது. அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் முடியும். மனதில் இருந்து வந்த பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். அவசியமற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகள் வந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமான போக்கும் காணப்படும். இன்று எதிலுமே சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாங்க. இது ஏதாவது பொல்லாப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. பணியிடத்துல பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடமாற்றங்கள் தொடர்பாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் உண்டாகும். எதிர்பார்த்து இருந்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கல்வி சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்று விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். வாகன பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். கல்வி சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. வாகன பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள நீங்க சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்மறையான சிந்தனைகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. வேலையில கூடுதல் பொறுப்புகளும் வந்து சேருங்க. இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும். எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அடுத்தடுத்த வேலைகள் இருப்பது சற்று சலிப்பையும் ஏற்படுத்தலாம். மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களையும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய வேலைகளை சரியான திட்டமிட்ட நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல மனதில் ஏற்பட்டு இருந்த ஏமாற்றத்தின் காரணமாக உங்கள் துணை இடத்துல கடுமையான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல இனிமையாக பேசுவதும் நல்லதுதாங்க. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அன்புடனும் நட்புடனும் நடந்து கொள்வதும் நல்லது.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணமும் கையில இருக்கும், வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நல்ல விஷயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மனமும் அனுகூலமாகவும் அமையும். அமைதியாகவும் உணர்வீங்க. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். உங்களுக்கான முன்னேற்றமான பாதைகளும் தென்படலாம். சில வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவினால உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில மாறுதல்களும் இருக்கும். பேச்சுக்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். பதவி மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் மாறும். பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை கவனமாக ஓட்டுவதும் நல்லது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்படுவதும் நல்லது. பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உயர்கல்வி தொடர்பான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மருத்துவத்துறையில ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு விஷயங்கள சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. தந்தையின் வழியில ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. புதுவிதமான ஆடைகளை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். உங்கள் துணையுடன் பயனுள்ள திட்டங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சில தடைகளை கடந்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்க எதிர்பார்த்து இருந்து வந்த வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில ஏதாவது திருப்பங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய முதலீடுகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு ஏதாவது மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சாமர்த்தியமாக இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மந்தத்தன்மையும் நீங்கும். சில தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வேலையில அக்கறையாகவும் இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்ப்புகளுக்கு நடுவே தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய திறனை மேம்படுத்தியும் கொள்வீங்க. உறவினர்களிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம்.
சின்ன சின்ன மன வருத்தங்களும் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். சில அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடியும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த கடன் உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இதனை பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்தியும் கொள்வீங்க. அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல வீண் விவாதங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளையும் பெறுவீங்க. நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளின் காரணமாக சின்ன சின்ன சிரமங்களும் இருக்க தங்க செய்யும். வணிகம் தொடர்பான முடிவுகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். எதிர்பார்த்த முயற்சிகள்ல நீங்க வெற்றியும் காண்பீங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பார்வை தொடர்பான இன்னல்களும் குறையும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படவும் காண்பீங்க. சில சிரமங்களும் நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தும் பொழுது கவனமாக வெளிப்படுத்துவதும் நல்லது. பணிகள் இறுக்கமாக தங்க இருக்கும். சிறப்பாக பணியாற்றுவதும் நல்லது. சமயோஜித புத்தியுடனும் பணியாற்றவும் செய்வீங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். திருமண உறவுகளை இன்று உங்கள் இடத்துல இருக்கின்ற மன அழுத்தத்தை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே இடைவெளிகளை ஏற்படுத்திவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வை எடுத்துக் கொள்வதும் நல்லது. உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். வியாபாரத்துல ஏற்படுத்திய நுட்பங்கள் இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். லாபத்தையும் பார்த்துவிடலாம். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தொழில்ல புதிய முதலீடுகளையும் பெறுவீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். தேவையான வருமானமும் இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு பக்க பலமாகவும் இருக்கும். அலைச்சல்களின் காரணமாக அவ்வப்பொழுது மன சோர்வாகவும் உணர்வீங்க. அரசாங்க வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். வங்கி வரவு செலவு கணக்குகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவிடவும் செய்வீங்க. இன்று தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிலருடைய விமர்சனங்களும் கேலி பேச்சுக்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருடைய தவறான செயல்களை நம்பி நீங்க வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டு வருவாங்க.
அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று உங்களுடைய கனிவான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. அதீத எதிர்பார்ப்புகளுடன் இருக்கவும் வேண்டாம். தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுடைய கவனத்தின் கீழே சிந்தித்து செயல்படுத்துவதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளினால இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வணிகம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. எதிர்பார்த்த உச்சத்தையும் அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சகோதரர்களுடைய வகையில் ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய சிந்தனைகளும் மேம்படும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் செயல்படுவீங்க. பலதரப்பட்ட சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சிந்தனை திறனுடனும் இருப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:34 சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதனை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதை நல்லது தாங்க. திரைப்படங்கள் பார்ப்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது போன்றவற்றின் மூலமாக மன அமைதியுடனும் காணப்படுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். உங்களை நீங்களே அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. மற்றவர்களிடத்துல நட்பாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பணவரவும் கையில இருக்கும். பெரிய அளவிலான முதலீடுகள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல நிதானமாக செயல்படுவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலையில சின்ன சின்ன விமர்சனங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இணையம் சம்பந்தப்பட்ட தொழில்களும் மேம்படும். உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விறுவிறுப்பாகவும் வியாபாரம் நடைபெறும். லாபத்தையும் பார்த்து விடலாம். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் தொழிலுக்கு தேவையான பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பொறுப்புகளும் அலுவலகத்துல அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். கடந்த கால சிந்தனைகளின் மூலமாக சின்ன சின்ன நெருக்கடியான சூழலும் ஏற்பட்டு நீங்கும். வேலையில கவனத்தை செலுத்த முடியாமல் சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த முதலீடுகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. புதிய நண்பர்களிடத்துல குடும்ப விவகாரங்களை பேசவும் வேண்டாம். அந்நிய பெண்கள் இடத்திலையும் கவனமாக பேசுவதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது. என்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் அசதி, சோர்வு போன்றவைகளும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளையும் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளினால சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவர்களிடத்துல சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களை பற்றிய விவாதங்களும் வீட்டுல நடைபெறலாம். தம்பதிகளுக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கேளிக்கை தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. பயணங்களினால விரயங்களும் ஏற்படலாம். உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். நிதானமான பேச்சுக்களின் மூலமாக உங்களின் மீது நன்மதிப்பும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலை 5:34 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாகவும் இருங்க, செலவுகளை குறைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியுடனும் ஆற்றலுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சற்று அமைதியாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியை பொறுத்தளவிற்கு சிறப்பான வாய்ப்புகளும் வந்து சேரும். திறமையுடன் பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சரியான முறையில மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பணத்தை கவனமாக கையாளவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில ஏற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய வழியிலே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அவர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். வியாபாரத்துல நுணுக்கங்களையும் அறிந்தும் கொள்வீங்க. வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் செய்வதும் நல்லது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில வேலை இடங்கள்ல பொறாமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வெளியூர் பயணங்கள் சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். வேலை பளு கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மிதமான லாபத்தையும் பெறலாம். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் நீங்கும். அரசு சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். எளிதில முடியக்கூடிய வேலைகள்ல சின்ன சின்ன காரிய தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு சார்ந்த பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. யாருடைய பேச்சுக்களையுமே அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். வேலையில உங்களுக்கு என்று ஒரு தனி அந்தஸ்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் எப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. அவர்களிடத்துல இருந்து சில நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் கைகூடியும் வரலாம். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சில வேலைகளை நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். பணியை பொறுத்தவிற்கு படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலை சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு கற்பனை திறனும் மேம்படும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். மேன்மையான வாய்ப்புகளும் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சின்ன சின்ன குழப்பங்களும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும்.
இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இதற்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சாதகமான போக்கும் காணப்படும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் இடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய பயனுள்ள விவாதங்களையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. என்று பிள்ளைகளுக்காக சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பாராத நன்மைகளும் வந்து சேரும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். தொழில புதிய மாற்றங்களும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல திறமைகளுக்காக பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எழுதல முடியும் என எதிர்பார்த்த சில வேலைகள் தாமதமாகி தங்க முடியும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல பொறுமையை காப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து ஜாமீன் கையெழுத்து போடுவதும் நல்லது தாங்க. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. நண்பர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளின் மூலமாக சுப செய்திகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த பின்னடைவுகளும் மாறி விற்பனை இப்பொழுது விறுவிறுப்பாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவீங்க. உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பெரியோர்களுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். புதுவிதமான சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல எதிர்ப்புகளையும் மீறி வெற்றியும் காண்பீங்க. சமூக பணிகள்ல ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல சாதகமான போக்கும் காணப்படும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிந்தனை திறனுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சில கனவுகளுடனும் இருப்பீங்க. இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில முக்கியமான நோக்கங்களையும் கொண்டும் இருப்பீங்க. பணியை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்களையும் பெற்றும் விடுவீங்க. இன்று திருமண உறவுல உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். திடமாகவும் உணர்வீங்க. வலிமையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சக பணியாளர்கள் இடத்துல ஒற்றுமையும் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல பலன்களும் வந்து சேரும். சில ஒப்பந்தங்களும் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பூர்வீக சொத்துக்களுடைய வழியில லாபத்தையும் பார்த்துவிடலாம். தொழில்ல லாபமும் இருக்கும். வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். இன்று கையில பணமும் இருக்குங்க. நினைத்த இடத்துல வேலை மாறுதல்களை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் முடியும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். முயற்சிகளுக்கான நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிலும் அவசரப்பட்டு செயல்படவும் வேண்டாம். வரவுக்கு மீறி செலவுகள் செய்யவும் வேண்டாம்.
வர்த்தக முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற உத்வேகத்துடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பிற்பகலுக்கு மேல தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களுக்கு இடையே சுமூகமான உறவு நிலையும் காணப்படும். சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வீக பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாகவும் நடைபெறும். நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய ஆசைகளை அறிந்து அவரை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கல்யாண வைபவங்களுக்காக தயாராகி கொண்டு இருப்பவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல வரனாகவும் கூடி வரும். சில எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்ப பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சரியான முடிவுகளையும் எடுப்பீங்க. எதிர்பார்த்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். ஆனாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல நீங்க கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை நல்ல ஒரு திட்டமிட்ட நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணிகளை கையாளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணிகளை சின்ன சின்ன தவறுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று குழப்பத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். சில தேவையில்லாத விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். தவறான புரிந்துணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வேலை விவகாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. யாரையும் அதிகப்படியாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதை நல்லது. கூடுதல் பொறுப்புகள் இருப்பது உங்களுக்கு சுமையாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆனாலும் மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனவரவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். முன்னேற்றமும் உண்டாகும். காப்பீடு போன்றவற்றின் வழியாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். அலுவலகத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அரசியல்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். புரிதல்களின் மூலமாக நண்பர்களும் நெருக்கமும் ஆவாங்க. விவாதங்களின் மூலமாக தொழிலை பலப்படுத்தவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். முடிந்த அளவிற்கு நீங்க சிந்தனை திறனுடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய பேச்சுக்களை முழுமையாக நம்பவே வேண்டாம். பத்திரங்கள் எழுதும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தொழில்ல நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். நீங்க எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் இன்று உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் கேட்ட உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவாங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சில எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது, திரைப்படங்கள் பார்ப்பது, பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வேலை செய்கின்ற இடத்துல வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை திட்டமிட்டு அதற்கு ஏற்றாற்போல் செய்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சரியான முறையில பேசவும் செய்வீங்க. இன்று அவர்களிடத்துல இருந்து வந்த கோபங்களும் நீங்கும். மன அமைதியை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பணத்தை பொறுத்தளவிற்கு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. ஏற்ற இறக்கமான பலன்களும் இருக்கும். வியாபாரத்துல கூடுதலான உழைப்பை போட வேண்டியதும் இருக்கும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். உயர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலைகளினால சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன சலசலப்புகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதல் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் எப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. சில எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். தாயின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வியாபார பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் செயல்படுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்களும் நீங்கும். பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக தேடிய பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகள் இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னேற்றமும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.